Hi viewers, welcome back to Financial Diary channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்ட் என்னன்னா ஃபைனான்ஷியல் மிஸ்டேக். ஃபைனான்ஷியல் மிஸ்டேக் பற்றி இது என்னோட ரெண்டாவது வீடியோ செகண்ட் பார்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டு இருக்கேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை போய் நீங்க கண்டிப்பா பாருங்க. நம்ம ஃபைனான்ஷியல் மிஸ்டேக்கு என்னென்ன பண்ணுறோம், என்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அதை வச்சுட்டு நான் சில பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன். இதெல்லாம் நீங்களும் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக நீங்களும் பண்ணியிருப்பீங்க. நானும் இந்த மாதிரி இதுலேருந்து நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த விஷயம் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். என்னன்னா நீங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டிருப்பீங்க, காசு வந்தால் சேவ் பண்ணலாம், சேலரி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா சேவ் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்கியூஸுங்க. ஏன்னா அவங்க இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க சந்தோஷத்துக்காக இதை மட்டும் அவங்க எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சேவிங் ஹேபிட் இருக்காது. என்னோட ஒரு வீடியோ நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன், சைஸ் ஆஃப் மணி. அதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, காசு சொல்கிறது ஒரு மேக்னிஃபையர் மாதிரிங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை பெருசு பண்ணி காட்டுங்க. எப்படின்னா உங்ககிட்ட நிறைய செலவு பண்ணுற பழக்கம் இருந்துச்சுன்னா, காசு நிறைய வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக செலவு பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்ககிட்ட சேவிங் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பழக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட காசு நிறையா வந்துச்சுன்னா நீங்கள் சேவிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுவீங்க. ஸோ இது எப்படின்னா நமக்கு இந்த ஹேபிட்டை நம்ம போட்டுக்கணுங்க. ஏன்னா சேவிங் பண்ணுற ஹேபிட்டை நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற இதில் 100 ரூபா சரி 500 ரூபாயிலேருந்து நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம சின்ன சின்ன காசாக கூட நமக்கு சேவ் பண்ணலாம். சேவிங் ஹேபிட்ஸை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஹேபிட்டுங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்கு பண்ணாதீங்க. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம காசு வர முன்னாடியே நம்ம செலவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி பழக்கம் எனக்கும் இருந்துச்சுங்க. எப்போ எனக்கு ஃபைனான்ஷியல் ரிலேட்டட் எஜுகேஷன் இல்லாமல் இருந்தோம்னா அந்த டைமில் நானும் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி மிஸ்டேக்கு கண்டிப்பாக நீங்கள் பண்ணாதீங்க. என்ன பண்ணுவோம்னா, நம்ம காசு சேலரி வர முன்னாடியே என்ன பண்ணணும்னு நம்ம எல்லாம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம். காசு தான் நமக்கு சேலரி தான் வரப்போகுது சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னா, கிரெடிட் கார்டை வச்சுட்டு எல்லாமே பர்ச்சேசிங் பண்ணுறோம். 25ஆம் தேதியே நம்ம மந்த் ஸ்டார்ட் ஆகிற முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாமே பர்ச்சேசிங் நம்ம முடிச்சுட்டு கிரெடிட் கார்டில் நிறைய பில்லு ஆக்கி ரெடியாக வச்சுருப்போம். அது காசு வந்தோம்னா அது கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. சேலரி வந்த அப்புறம் நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் பட்ஜெட் பண்ணி அதை எங்கெங்கே கொடுக்கணும், எக்ஸ்பென்ஸ் எங்கெங்கே கொடுக்கணும், ஃபஸ்ட்டு நீங்கள் சேவ் பண்ணணும். அதுக்கப்புறம் எங்கெங்கே எக்ஸ்பென்ஸ் பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்கு பண்ணாதீங்க. மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காசு நிறைய பேர் சேவ் பண்ணுவாங்க. ஆனால் அதை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி நம்ம சம்பாதிக்கணும்னு பார்க்க மாட்டாங்க. நான் சேவிங் பண்ணுறது தப்புன்னு சொல்ல, ஏன்னா சேவிங் பற்றி நானே நிறைய வீடியோஸும் போட்டிருக்கேன். சேவிங் கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி நம்ம எமர்ஜென்சி ஃபண்டும் கூட நம்ம கண்டிப்பாக ரெடி பண்ணணும். இந்த எமர்ஜென்சி ஃபண்டு பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். ஸோ நீங்கள் சேவிங்கும் பண்ணணும், எமர்ஜென்சி ஃபண்டும் சேர்க்கணும். அது கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணணும். ஸோ ஃபோக்கஸ் ஒன்லி நீங்கள் சேவிங் பண்ணாதீங்க. அது கூட நீங்கள் சில இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா நமக்கு இன்ஃப்ளேஷன்ல இருந்து நம்ம பீட் பண்ணணும். இன்ஃப்ளேஷன் பற்றி கூட நான் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எஜுகேஷன் ஃபார் ஆல் ஃபார் எஜுகேஷன். ஸோ இந்த வீடியோ மூலயமா நம்ம ஃபைனான்ஸ் மிஸ்டேக்கை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ என்னுடைய நெக்ஸ்ட் பார்ட்டில் இன்னும் பேலன்ஸ் இருக்கிற ஃபைனான்சியல் மிஸ்டேக்கை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.